வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான் அது. என்ன அந்த விஷயத்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அது ஒரு நேற்று நடந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு தீர்ப்பை பற்றி தான் இந்த நம்ம காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த தீர்ப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். 2016 நவம்பர் 8 இந்த நாளை உலகத்தில் இருக்க எந்த மக்களாலையும் இந்த நாளை நான் மறக்க முடியாது. 2016 நவம்பர் 8 ஏன்னு சொன்னால், அந்த நவம்பர் 8 2016 அன்றைக்கி தான் நைட்டு ஒரு நம்மளோட டிவியில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கும். எல்லாருக்குமே எல்லா டிவி இதுலேயுமே வந்திருக்கும். என்ன நியூஸ்னால் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் நியூஸ் தான் வந்திருக்கும். 2016 நவம்பர் 8 நைட்டு. அது என்ன நியூஸ்னால், இதுமாரி 500 1000 நோட்டு செல்லாது, மத்திய அரசு அறிவிப்பு, அதுமாரி சில விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அப்போ இதனால் மக்கள் ரொம்பவும் சிரமப்பட்டாங்க. அந்த நவம்பர் 8 2016 நைட்டு ஒரு நியூஸில் என்னடா அது 500 1000 நோட்டு செல்லாது, மத்திய அரசு அறிவிச்சுன்னா மக்கள் பெரிதளவு சிரமப்பட்டாங்க. ஆனால் சிரமப்பட்டாலும் கூட அதை மாற்றுறதுக்கு மத்திய அரசு ஒரு காலக்கேடு கொடுத்தாங்க. 52 நாட்கள். அந்த நீங்கள் வச்சுருக்கிற பழைய 500 1000 நோட்டு 52 நாட்களுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி மத்திய அரசு சில அந்த விஷயத்தையும் சொன்னாங்க. இப்போ அந்த பணம், இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம். அந்த பண மதிப்பிழப்பு இருக்குல்ல, அந்த 500 1000 நோட்டு செல்லாதுன்னு மத்திய அரசு 2016 நவம்பர் 8 நைட்டு சொன்னாங்க நியூஸில். இப்போ அதை எதிர்த்து 58 வழக்குகள், அந்த பண மதிப்பிழப்பு எதிர்த்து 58 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டது. நேற்று தான் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து நேற்று தான் 5 அமர்வு கொண்ட நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்தில் 5 அமர்வு கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இதில் அந்த நீதிபதிகள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால், அந்த ஃபஸ்ட்டு ஒரு நீதிபதி காவாய், மாண்புமிகு நீதியரசர் காவாய் அவருடைய தலைமையிலான 5 அமர்வு கொண்ட நீதிபதிகள் தான் இந்த பண மதிப்பிழப்பு அந்த வழக்கை விசாரித்தாங்க. இதில் நேற்று ஒரு ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். என்ன தீர்ப்புன்னு கேட்டால், இதில் அந்த மாண்புமிகு நீதியரசர் காவாய் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த மத்திய அரசு 2016 நவம்பர் 8 அன்று இந்த பழைய 500 1000 நோட்டு செல்லாது என அறிவித்தது முற்றிலும் சரி என தீர்ப்பளித்திருப்பார். அந்த காவாய் அந்த நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர் 5 அமர்வு கொண்ட நீதிபதிகள் 4 நீதிபதிகள் இவர் சொன்ன தீர்ப்பை சரிதான் ஆதரித்திருப்பாங்க. ஒரு நீதிபதிகள் தனித்து தீர்ப்பளித்திருப்பாங்க. அதையும் நான் சொல்கிறேன். சரி, இந்த மாண்புமிகு நீதியரசர் காவாய் அவர் சொன்ன தீர்ப்பு என்னன்னு கேட்டால், இதுமாரி 2016 நவம்பர் 8 மத்திய அரசானது இந்த பழைய 500 1000 நோட்டு செல்லாது என அறிவித்தது. இது முற்றிலும் சரியான விஷயம் என சொல்லிச்சு. அது சில என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இப்போ கள்ள நோட்டு இதுமாரி கருப்பு பணத்தை சேகரிக்கிறாங்க. இதுமாரி கள்ள நோட்டு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 2016 500 1000 நோட்டு செல்லாது, மத்திய அரசு அறிவித்தது. இது முற்றிலும் சரியான விஷயம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னாங்க. செகண்ட் ஒரு விஷயம், இது முழுக்க ரிசர்வ் பேங்கோடைய பரிந்துரையின் பேர் தான் நடத்தப்பட்டது. மத்திய அரசாங்கமும் ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐன்னு சொல்லுவோம், ரிசர்வ் பேங்க்கும் ஆலோசனை செஞ்சு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என இந்த தீர்ப்புரையில் செகண்ட் சொல்லியிருப்போம், குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ பணம் தன்னுடைய பணத்தை மாற்றிக்கொள்வதற்கு 52 நாட்கள் கால அளவு கொடுத்துருப்பாங்க. இதே 1978 ஒரு இதேமாரி பண மதிப்பிழப்பு ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அப்போ பணத்தை மாற்றிக்கொள்வதற்கு 2 நாள் தான் டைம், 5 நாள் தான் டைம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த 2016 அறிவிக்கப்பட்ட பண மதிப்பிழப்பு அதில் 52 நாட்கள் மக்கள் தன்னுடைய பழைய 500 1000 நோட்டை மாற்றிக்கலாம் என தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க. 3 விஷயம் ஆச்சா.
4வது விஷயம், ஒரு பணத்தை மதிப்பிழப்பு செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தலையிட முடியாது என வந்து அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து மாண்புமிகு நீதியரசர் காவாய் அவர் சொன்ன தீர்ப்புரை. ஆனால் ஒரு பெண் நீதியரசர் மட்டும் இவர்கள் சொன்ன தீர்ப்புரையை வந்து மறுத்திருப்பாங்க. அது எந்த நீதியரசர்னு கேட்டால், உச்சநீதிமன்றத்தோட நீதியரசர் வந்து யாருன்னு கேட்டால், இதுமாரி ஒரு பெண் நீதியரசர் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து எதிர்த்திருப்பாங்க. அவர் அந்த நீதியரசர் பேர் என்னன்னு கேட்டால் நாகரத்னா. பெண் நீதியரசர் இவங்க உச்சநீதிமன்றத்தில் நாகரத்னா, மாண்புமிகு உயர்திரு நீதியரசர் வந்து நாகரத்னா. இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதுமாரி வந்து 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இதுமாரி வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்தது. இது முற்றிலும் தவறானது. ஏன்னா வந்து அவங்க தனிப்பட்ட ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருப்பாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்கன்னா, இதுமாரி வந்து நீங்கள் ஒரு பண மதிப்பிழப்பு வந்து செய்ய போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சட்டம் வந்து இயற்றியிருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றின பிறகு தான் இதுமாரி வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து எடுத்திருக்கணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இதில் வந்து ரிசர்வ் பேங்கோடைய பரிந்துரை இல்லை. ஏன்னு கேட்டால், ரிசர்வ் பேங்கோட பரிந்துரையின் பேரில் இது வந்து செய்யலை. மத்திய அரசாங்கம் சொன்ன விஷயத்த வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அது ஏற்றுக்குன்னு தான் இந்த விஷயத்த வந்து செஞ்சாங்க மத்திய அரசாங்கம். இது முழுக்க ரிசர்வ் பேங்கோட தனிப்பட்ட பரிந்துரை எதுவுமே கிடையாது. மத்திய அரசாங்கம் சொன்ன விஷயத்த வந்து அப்படியே ஏற்றுக்கினாங்க ரிசர்வ் பேங்க்கு. இது செகண்ட் பாயிண்ட் வந்து சொன்னாங்க. 3வது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பண மதிப்பிழப்பு செய்ததுனால மக்கள் வந்து உண்மைதான், மக்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து பெரிதும் வந்து சிரமத்தில் வந்து ஆளானாங்க. இந்த பணத்தை மாற்றிக்கிறதுக்கு இந்தமாரி பெட்ரோல் பங்க்கில் அன்றைக்கி நீங்களே நியூஸில் நிறைய விஷயம் பார்த்துருக்கலாம். மக்கள் வந்து இந்த பணத்தை மாற்றுறதுக்கு பெரிதளவும் வந்து சிரமப்பட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒரு பண மதிப்பிழப்பு செய்கிறீங்கன்னா, இதுமாரி வந்து முன்னாடியே வந்து பாராளுமன்றத்தில் இதுக்கான ஒரு சட்டத்தை இயற்றிற பிறகு தான் நீங்கள் வந்து பண மதிப்பு நடவடிக்கை செய்யணும். ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து அப்படி செய்யலை. மத்திய அரசாங்கம் வந்து உடனடியாக என்ன பண்ணிட்டுனா வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிட்டுருது. எல்லா பணமும் வந்து செல்லாது. 500,000 நோட்டும் முழுவதுமாக செல்லாது என அந்த 2016 நவம்பர் 8 வந்து அறிவித்தது. ஆனால் இன்னொரு விஷயத்த அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. மாண்புமிகு நீதியரசர் நாகரத்னா பெண் நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா, முன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு பண மதிப்பீடு செய்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு அளவாக ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து அது வந்து முற்றிலும் அதை செல்லாது என அறிவிப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் கிடையாது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அது செல்லாது என அறிவிச்சிருக்கணும். இவ்வளோ லிமிட்டுன்னு சொல்லிருக்கணும். அதுவும் சொல்கிறதுக்கு தவறிடுத்து. அப்போ முற்றிலும் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்தது மத்திய அரசாங்கம் முற்றிலும் தவறு. ஏன்னா வந்து பெண் நீதியரசர் நாகரத்னா வந்து தனி பெண்ணாக வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த தீர்ப்புரையில். ஆனால் இருந்தாலும் கூட இதை வந்து நாட்கள் கடந்துட்டு 6 மாதங்கள் 6 வருஷங்கள் கடந்ததுனால இதனால் வந்து எந்த ஒரு நஷ்டீட்டும் வந்து வழங்க முடியாது. ஏன்னா நீதியரசர் வந்து இதில் வந்து தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் நண்பர்களே இந்த உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடந்த ஒரு பண மதிப்பிழப்பு நடந்த ஒரு கேஸ். அதை பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து உங்களுக்கு விரிவாக நான் வந்து இந்த காணொலியில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில். இது போன்ற விஷயங்கள் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தீங்க. இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி கமெண்டில் வந்து நீங்கள் உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, பி சேஃப் ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, see you later, bye bye.